கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கவில்லையா தெரியல. எல்லாவற்றையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தெரியும், விசுவாசித்தால் இது நடக்கும் என்று தெரியும். ஆனாலும் அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. காரணம், விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம் என்னது? அவிசுவாசம். அந்த விசுவாசம் கிரியை செய்யும் பொழுதே அந்த அவிசுவாசமும் கிரியை செய்கிறதுனால தான் நம்மால எதையுமே பெற்றுக்கொள்ள முடியதில்லை. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எந்த ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், விசுவாசம் இல்லாமல் நம்ம எதையுமே ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு அற்புதமானாலும் நம்ம முழுமையாக விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது தான் தேவன் நமக்கு அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம பார்க்குறோம், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து அப்பாலே போன்னு சொன்னால் அது போகும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம கர்த்தர் நம்ம பெரிய அளவில் கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும்ன்றாரு. அப்போது நம்ம அந்த அளவுக்கு விசுவாசம் மிகவும் குறைஞ்சிருக்கு. ஒரு நேரம் விசுவாசம் கூடுது, அடுத்த நேரம் விசுவாசம் குறைவாக இருக்குது. ஆலயத்தில் போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஊழியர்கள் பேசும்போது நல்ல விசுவாசமாக இருக்கிறோம், ஃபெய்த்தாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த விசுவாச அளவு மிகவும் குறைஞ்சி விடுது. இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் முழுமையாக ஒரு காரியத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி முழுமையாக அவரிடத்தில் ஒப்படைச்சு விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியத்தில் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நம்மளுடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம் வேதம் சொல்லுது. ஸோ நீங்கள் விசுவாசிங்க. எந்த காரியமானாலும், ஒரு நல்ல வேலை காரியமாக இருக்கட்டும், இல்லை குழந்தைக்காக நீங்கள் நெடுநாள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், அது மாதிரி பல காரியம், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா காரியத்துக்கும் நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்ன காரியத்துக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த காரியத்தில் அற்புதம் செய்வார்னு முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாகவும் நிறுத்துவார். ஆகையினால எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாமல் அவர் மேலே பாரத்தை வச்சுட்டு விசுவாசம் மாத்திரம் நீங்கள் செலுத்தினா போதும். அவர் எல்லா காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணி உங்களை சாட்சியாக வைத்து ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.